சேலத்தில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் ஜாகிர் அம்மாபாளையத்தில் முதிய தம்பதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே பகுதியில் வசிக்கும் பீகாரைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். கடன் தொல்லையால் தம்பதியை அடித்துக் கொன்று 10 சவரன் நகைகளை திருடிச் சென்றதாக விசாரணையில் தகவல் வெளியாகியிருக்கிறது. சேலத்தில் முதிய தம்பதியின் இரட்டை கொலை வழக்கில் தற்போது ஒருவர் கைதாகியுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, சேலம் ஜாகிர் அம்மாபாளையம் பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்த பாஸ்கரன் அவரது மனைவி வித்யா நேற்று பிற்பகல் நேரத்தில் அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. குறிப்பாக இந்த கொலை நடந்த சிறிது நேரத்தில் காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து குறிப்பாக மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன்குமார், அபினவு உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து தீவிர விசாரணை நடத்தினர். தடயங்களும் பதிவு செய்யப்பட்டது, மோப்பனாய் வரவழைக்கப்பட்டது. இப்படி பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் அருகாமையில் இருந்த சிசிடிவி காட்சிகளும் அதற்கு அடிப்படையாக கொண்டு விசாரணையை தொடங்கியதன் அடிப்படையில் அதே பகுதியில், அதாவது கொலை நடந்த அந்த வீட்டிலிருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்தில் குடியிருந்து வரும் பீகார் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட சந்தோஷ் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது சந்தோஷ் கடந்த 15 ஆண்டுகளாக சேலத்தில் வசித்து வரும் நிலையில் திருமணமாகி 3 குழந்தைகளும் இருக்கின்றனர். கூலி தொழில் செய்து வரும் சந்தோஷ் கடன் தொல்லை காரணமாக பணம் கட்ட முடியாத, கடன் கொடுத்தவர்களுக்கு கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் இவர்கள் பாஸ்கர் மற்றும் வித்யா இவர்களை கொன்று அவர்கள் அணிந்திருந்த பாஸ்கர் அணிந்திருந்த 7 சவரன் நகை, அதே போல வித்யா அணிந்திருந்த 3.25 சவரன் நகை, கிட்டத்தட்ட 10 சவரன் நகைகளை திருடி சென்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. கொலை சம்பவம் நடந்த அடுத்த 4 மணி நேரத்தில் இந்த கொலையாளியை சூரமங்கலம் போலீசார் கைது செய்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை ஏற்கனவே திருப்பூர், அதனை தொடர்ச்சியாக ஈரோடு ஆகிய பகுதிகளில் முதிய தம்பதியை குறிவைத்து கொலை சம்பவம் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே கோணத்தில் இந்த கொலையும் நடந்திருக்கலாமோ என்ற அச்சம் முதலில் ஏற்பட்டது. ஆனால் மாறாக இந்த கொலை சம்பவத்தில் கொலையாளியை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்திருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, சேலத்தில் முதிய தம்பதி இரட்டை கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ்.